அப் டு 9 மந்த் பேபிக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக வீட்லேயே எப்படி கட்லெட் செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 to 15 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 பொட்டேட்டோவும் ஒரு 15 விசில்ஸ் ஆட்ட விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஜீரகம் அண்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் இல்லைன்னா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பேபிஸ்க்கு கையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணிட்டு அண்ட் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. ஒயிட் ரவை வேணாம், குழந்தைங்களுக்கு ஒயிட் ரவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு தோசைக்கல்ல நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் வச்சு நல்லா மெதுவாக டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா பேபிஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.